ராஜ்யசபா எம்பி நோக்கி நகர்றாரு. இன்னொரு பக்கம் வந்து கேட்டா விக்ரம் 2 சக்சஸ்க்கு பிறகு வந்து பிக் பாஸ்ல இவருடைய சம்பளத்தை கூட்டி இருக்கிறார். தெரியல எவ்வளவு கோடின்னு சொன்னா நீங்க வந்து உடனே ஐடி அனுப்பிச்சிடுவீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு 20 கோடின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்தியன் 2ல வந்து படம் வந்து ஃபெயிலியர். ஸோ அப்போ வந்து கேட்டா வந்து சம்பளத்தை வந்து குறைக்கணும். சம்பளத்தை குறைக்கல இவர் விலகிறதா முடிவில் இருக்கிறாரு. அவங்க விலக்கிறதா முடிவில் இருக்கிறாங்க. விமன் ஆடியன்ஸு யூத் கேர்ள்ஸை கொண்டு வரணும்னா அது வந்து விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார். பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், அரவிந்த் சாமி இந்த மாதிரியான கொஞ்சம் பட்ஜெட் வந்து லோ ஆகும். ஆனால் ப்ரோக்ராமோட வேல்யூ கம்மியாயிடும். அப்போ ஓவரால் வந்து இந்த சமூக வலைதளத்தில் எல்லாருடைய ஓட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு அதிகமாக இருக்கு. கோடிகளில் போட்டு பண்ணக்கூடிய வியாபாரம் இங்கே வந்து எந்த எத்திக்ஸும் கிடையாது. கோடிகளில் வியாபாரம் நடக்குது. ஒரு எம்பிக்காக வந்து ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஒரு ராஜ்யசபா எம்பியா வந்து ஆக போறவர் பாஸ்ல இருந்தீங்கன்னா உங்க நேம் வந்து டேமேஜ் ஆகுது, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சார் அப்படின்னும் போது போதும் கிளம்பலாம் அப்படின்ற முடிவில் இவரும் இருக்கிறார். குடியரசுத் தலைவர் வந்து கூட இந்த அளவுக்கு இருக்காது. யார் அடுத்த குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு இது வரைக்கும் எங்கேயும் விவாதம் பண்ணதே கிடையாது. இது பிக் பாஸ்ன்றது வந்து கல்ச்சருக்கு வந்து அகேன்ஸ்ட் தான் அது. ஆனால் அது வந்து ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. இங்கே எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்வால்மெண்ட் இல்லை. பணம் கொடுக்குறீங்க, அவங்கள நீங்கள் கொடுக்குற காஸ்டியூம்லாம் நினச்சி இப்போ அதான வம்பாயிடுச்சு. சினிமாலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டரில் வந்து என்ன ட்ரெஸ் கொடுப்பாங்களோ அதானே கொடுப்பாங்க. கமலஹாசனை விட அவர் போட்டிருக்க ட்ரெஸ் மேலே அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும். அதான் நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பாவாடை போட்டு ரொம்பவும் இது பண்ணிட்டாங்க, கொச்சப்படுத்திட்டாங்க அவரை. அது ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது ஒரு பக்கம். சார், அதாவது இந்த டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்க சார். ஏதாவது ஒரு பிக் நியூஸ் வந்துச்சுன்னா அதான் டாக் ஆஃப் த டவுன்னு போடுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சிஎம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பிஎம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இவ்வளோ டாக் ஆஃப் த டவுன் போயிருக்காது. பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் பண்ணிட்டு இருந்த கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இப்போ பெரிய ஒரு இது போயிட்டு இருக்கு. எல்லா யூடியூப் சேனல்லையுமே மைக் எடுத்துட்டு போயிட்டு அடுத்து யார் பண்ணுவா, சிம்புவா, நம்மளே உயிர் எடுக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போகுது சார். எப்படி பாக்குறீங்க? என்னதான் சார் ஆகுது அப்படி? இல்லை, எனக்கு பலர் பல விதமாக உருட்டுறாங்க. அது சில பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா இருந்த சினிமாவும் அதை நாசமாக்கிய நாதாரிகள் 4 பேரும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பல விதமாக உருட்டுறாங்க. 2 விஷயம் எனக்கு கேள்விப்பட்டது நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து ராஜ்யசபா எம்பி நோக்கி நகர்றாரு கமல். இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் வந்து விக்ரம் 2 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த சக்ஸஸுக்கு பிறகு வந்து பிக் பாஸில் இவருடைய சம்பளத்தை கூட்டி இருக்கிறாரு. இது நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்தியன் 2ல் வந்து படம் வந்து ஃபெயிலியர், ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கேட்டால் வந்து சம்பளத்தை வந்து குறைக்கணும். சம்பளத்தை குறைக்கல. இன்னொரு பக்கம் வந்து ராஜ்யசபா எம்பி நோக்கி நகரும் போது அதற்கான நகர்வில் இவர் இருக்கும்போது கேட்டால் இதில் வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார் கமல். ஒரு பக்கம் கூடுதல் சம்பளம் ராஜ்யசபா எம்பியை நோக்கி நகர்றதுனால அடுத்தது பல படங்கள் வந்து பிஸியாக இருக்கிறாரு. அப்போ வந்து கேட்டால் இதில் வந்து டைம் அலாட் பண்ணுறது, கால் ஷீட் கொடுக்குறது கொஞ்சம் அவருக்கு இடையூறாக இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் விலகிறதா முடிவில் இருக்கிறாரு, அவங்க விலக்கிறதா முடிவில் இருக்கிறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஒரு 2 பேர் தரப்புல ஆமாம், இவரும் வந்து நம்ம போதும் கிளம்பலாம் அப்படின்ற முடிவில் இவரும் இருக்கிறாரு. அவங்களும் ஏன்னா ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாருன்னா இங்கே கிரிட்டிசைஸ் ஆகும். இப்போது ஏதாவது ஒன்று தான் ஒன்றை பெற முடியும். போன சீசன்லேயே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சார், இவர் பாவாடையெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுல்ல. என்ன தான் நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பாவாடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாடா போட்டு ரொம்பவும் இது பண்ணிட்டாங்க, கொச்சப்படுத்திட்டாங்க அவரை. அது ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது ஒரு பக்கம். சுடிதார் மாதிரிலாம் இருந்தாலும் பரவாயில்ல, பணம் கொடுக்குறீங்களா, அதை பணம் கொடுத்தா செய்ய வேண்டியது தானே. பணம் கொடுக்குறீங்க, அவங்க நீங்கள் கொடுக்குற காஸ்டியூம்லாம் நினச்சி இப்போ அதான வம்பாயிடுச்சு. இப்போ காஸ்டியூமை தாண்டி ஒரு தரப்பு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து ஆடை விஷயத்தில் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சினிமாலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அஜித் உங்களுக்கு ஒரு கேரக்டர் தராங்க சரிங்களா, அந்த கேரக்டரில் வந்து என்ன ட்ரெஸ் கொடுப்பாங்களோ அதானே கொடுப்பாங்க. கண்டிப்பாக பிச்சைக்காரன் வேஷம்னா பிச்சைக்காரன் வந்து ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க, கோடீஸ்வரனா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் அவர் வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும். கமலஹாசனை விட அவர் போட்டிருக்க ட்ரெஸ் மேலே அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும். அதானே ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லாமே அதானே. இப்போ அந்த நிகழ்ச்சி நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி எடுத்தீங்கன்னா செட்டிங்லேருந்து எல்லாமே பார்க்குறாங்க மக்கள். ஏன்னா நடுவில் நிற்கிற ஒரு நடுவரோட உடை எப்படி இருக்குது அப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம், ராஜ்யசபா இவர் எம்பி நோக்கி நகர்றாரு அந்த இதுக்கு. அப்போ வந்து அங்கே கிரிட்டிசைஸ் ஆகும். இவர் என்னங்க இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொன்னாங்க பிரச்சாரத்தில், அவர் உதட்டு முத்தம் கொடுப்பாருன்றத ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறது வானதி சீனிவாசன் சொல்கிறேன். பிரச்சாரத்தில் அவங்க சொன்னாங்க அவர் வந்து உதட்டோட உதடு வந்து கிஸ் கொடுப்பாரு
அப்படின்னு பிரச்சாரத்தை சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கவனிக்கும் போது அவர் போட்டு வர உடையும் கவனிப்பாங்கல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இல்லை, பலரும் கவனிப்பாங்க. அப்போ வந்து கேட்டால் இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாருன்னா இவர் இந்த மாதிரி போயிட்டு அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்துக்க முடியாது. முதல்ல சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி அது கிளியராக சொல்லிடணும் முதல்ல. ஃபஸ்ட்டு அது வந்து என்னென்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து அது கல்ச்சருக்கு வந்து அகேன்ஸ்ட் தான் அது. ஆனால் அது வந்து ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. இங்கே எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அது கடந்து போகிறோம். அதை தாண்டி வந்து கேட்டால் அவர் வந்து இவர் கொடுக்குற உடையிலேருந்து எல்லாமே கிரிட்டிசைஸ் ஆகும். அப்போது ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிட்ட பிறகு இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்குமா? அப்போது விலகணுன்றது முடிவு. அவங்களும் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, போதும் உனக்கு கொடுத்த சம்பளம் நாங்கள், நீ விக்ரம் 2ல் வந்து படம் சக்ஸஸ் ஆன உடனே நீ சம்பளத்தை ஏற்றுனா, இப்போ விக்ரம் விட இந்தியன் 2 ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளத்தை வந்து அதே சம்பளத்தை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து அவரையும் வெளியேற்றலான்ற முடிவில் அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா போன சீசன் 7ல் கேலி பொருளாகவே ஆகிட்டாரு. இவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு கேலி பொருளா ஒரு பட்சமாக பேசுகிறாரு, உடை வந்து சரியான உடை இல்லை. அதுதான் இப்போ எதனால தெரியுமா இது வருது? ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் வேணும்னா ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு உங்களை பேச கூப்பிட்றாங்க. கண்டென்ட் மட்டும் தான் ரெடி பண்ண முடியும், ஆனால் பேசுறது நம்மளோட. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டாபிக் பேசணும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபிக் தான் கொடுப்பீங்க, நான் தான் அதை பேசணும். ஆனால் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கொடுத்தாச்சு, ஆனால் அவர் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் தான் பேச முடியும். இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலைப்பசியில் வந்து உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேட்குற கேள்வி என்ன சொல்லுவேன், பேசிட்டு அவன் சாப்பிட போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். இன்வால்வ்மெண்ட் வராது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லை. யாருக்கு? கமலுக்கு. அப்போ பணமும் கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து, தெரியும்ல எவ்வளோ கோடின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே ஐடி அனுப்பிச்சிடுவீங்க. என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு 20 கோடின்னு சொல்றாங்க ஒரு ஷோக்கு, ஒரு வாரம் அந்த ஒரு இது அந்த 100 நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு 100 நாளைக்கு சேர்த்து 20 கோடின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்படி பார்த்தாலுமே 10 நாள் தான் சொல்றாங்கன்னு தான் நான் சொல்றேன், கன்ஃபார்மா சொல்ல 20 கோடின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்துங்க கரெக்டுங்களா நான் சொல்றது? நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம் சார், உள்ள இவங்க ஒயிட்டில் எவ்வளோ வாங்குறாங்க, பிளாக்ல எவ்வளோ வாங்குறாங்க நமக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கான அவுட்புட் கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஆனால் இன்னொரு தரப்பினர் என்னன்னா சார், இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்த ஒரு நபர், அதனால வந்து ஒரு எந்த ஒரு தொடர்புமே இல்லாதனால விஜய் டிவிக்குள்ள போயிட்டாரு. விக்ரம் படத்தை விஜய் டிவி தான் வாங்கி பண்ணாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க விஜய் டிவியோட ஆதரவுல இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து சன் டிவி பக்கம் போயிடுச்சு, முழுக்க முழுக்க அந்த பக்கம் போயிட்டாரு. எப்படி வந்து இங்க நின்னாரோ அப்படியே ஃபுல்லா சாஞ்சு அந்த பக்கம் போனனால இது ஒரு காரணமா இருக்குமா? மீண்டும் அதுவும் ஒரு காரணம், அதுவும் காரணம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சார் இது வந்து முழுக்க ஏன்னா மக்கள் வந்து பார்க்குறாங்க சார், எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இது வந்து முழுக்க கோடிகளில் போட்டு பண்ணக்கூடிய வியாபாரம், புரியுதுங்களா? இங்கே வந்து எந்த எத்திக்ஸும் கிடையாது, கோடிகளில் வியாபாரம் நடக்குது, இங்கே லாபம் ஈட்டணும். ஏன்னா 2 இடத்துல வந்து இடிக்குது சார். ஒன்று என்னன்னா, இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சன் டிவியோட பிராண்ட் அம்பாசிடர் இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல விஜய் வந்து எடுத்துடுறாங்க. அடுத்து இவ்வளவு நாள் வந்து விஜய் டிவிக்காக இருந்த கமல் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ள சேர்றாரு. இவ்வளவு நாள் வந்து வேற ஏதோ ஒரு சேனல் பண்ணிட்டு இருந்த ஆடி லான்ச்சை இந்தியன் 2 வந்து சன் டிவி பண்றாங்க. சோ இங்க விஜய் போறாரு, இங்க கமல் ஆட் ஆகுறாரு, இங்க கமல் ஆட் ஆகும், இங்க விஜய் டிவில இருந்து கமல் எடுக்கிறாங்க. இப்போ விஜயோட அரசியல் கூட இதுல நீங்க உள்ள இழுத்துட்டீங்க. இப்போ விஜய் புரியுதுங்களா? விஜய் மட்டும் தான் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்டையும் சரி வந்து சன் பிக்சர்ஸும் தயவு இல்லாம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண கொண்டு வர போறாரு. இதுல என்னன்னு கேட்டா விஜய் வந்து ஒரு இந்த விஷயத்துல அது வந்து அது சன் பிக்சர்ஸா இருக்கட்டும் வந்து ரெட் ஜெயண்டா இருக்கட்டும் அவங்களுடைய தயவு இல்லாம ஒரு படத்தை எந்த பிடிமானமும் கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கமல் தேவை, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றது ஒரு பெரிய நடிகர் வேணும். அன்பார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை, வாலண்டரியாவே வந்து மாட்டிக்கிட்டாரு, அவரே வந்து மாட்டிக்கிட்டு தான். காரணம் ஒரு எம்பிக்காக வந்து ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். இனிமேல் அவர் அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா எம்பியா வந்து ஆக போறவரு இப்போ இந்த மாதிரியான வந்து இதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சார் நீங்கள் வந்து தாராளமாக வாங்க, ஆனால் வந்து நீங்கள் பிக் பாஸில் இருந்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து டேமேஜ் ஆகுது, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சார் அப்படின் போது அப்போ அதில் வந்து நான் வெளியே வந்து பலர் என்ன சொல்கிறாங்கன்னா கமல் வந்து அங்கே விளையிட்டு சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி, ஏன்னா அப்படியே பண்ணால் கூட அவ்வளோ இதில் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பிராண்ட், அதுல வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த பிராண்டுக்கு யார் அடுத்ததுன்றதுல தேசத்தோட குடியரசுத் தலைவர் வந்து கூட இந்த அளவுக்கு இருக்காது. யார் அடுத்த குடியரசுத் தலைவர் சொல்லி இது வரைக்கும் எங்கேயும் விவாதம் பண்ணதே கிடையாது. யார் அடுத்த பிரதமர் யாருன்னு கூட விவாதம் பண்ணது கிடையாது. ஆனால் வந்து பிக் பாஸ்ல யார் அடுத்தது ஒரு பெரிய ஒரு கேள்வி. சமூக வலைதளத்தில் அஜித் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பொதுவான பார்வையில் நம்ம பார்ப்போம்.
பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், அரவிந்த் சாமி. ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில யார் யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்களோ நடிகர்கள் வரிசையில அவங்களோட பேர் பட்டியல ஃபுல்லா இந்த இடத்துல வரும். சூர்யா இப்போ அதெல்லாம் கேட்டிங்கன்னா இதில் பரவலாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா சூர்யா வருவாரா நீங்களே சொல்லுங்க. அவருக்கு அங்குவா படத்தில் நடிக்கிறாரு, ஆல்ரெடி 2-3 லைனப் இருக்கு. வாய்ப்பு இல்லை அதில் என்ன அவங்கெல்லாம் இதில் வந்து இதுக்கு இன்னும் அந்த டைம்ல இன்னொரு விஷயம் கேட்டால் இதில் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் மசாலாவும் வேணும். அதுவும் நம்ம ஒத்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த பேசணும் இல்லையா, அங்கே ஒரு விஷயம் ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது கேட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் தத்துவார்த்தம் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். அது ஒன்று இருக்கணும். ஒன்று அதை தாண்டி அவங்களுடைய பின்னணிகள்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்களுடைய வந்து பார்த்தோன்னா ஸ்டார் வேல்யூ என்னன்றது அதையும் பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பிஸியான நேரத்தில் வந்து அவங்களுக்கான இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவரே வராருன்னு வச்சுக்கோங்க, யார் சூர்யாவே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பேமெண்ட்டு கண்டிப்பாக அவர் ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாரு அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அந்த சிக்கல்லாம் இருக்குது. இப்போ வந்து லோ பட்ஜெட்னா யார்கிட்ட போவாங்க? பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணன். அன்றைக்கி தெரியுங்க ரம்யா கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெண் ஆண்கள் தான் பொதுவாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இதில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அதுதான் விஷயம் வேணும் இல்லை, முதல்ல சப்ஜெக்ட் வேணும் பேசுறதுக்கு. அப்படிங்கும்போது என்ன அரவிந்த் சாமி இந்த மாதிரியான கொஞ்சம் பட்ஜெட் வந்து லோ ஆகும். ஆனால் அந்த ப்ரோக்ராமோட வேல்யூ கம்மியாயிடும். ஏன்னா வெளியூர்ல அக்ஷய் குமார் அதுக்கப்புறம் நாகார்ஜுன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்ணிட்டு புரியுதுங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு கேட்டா சாய்ஸ், 2 சாய்ஸ். ஒன்று விஜய் சேதுபதியே கேட்கலாம். பட் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து சிம்புவை கேட்கலாம். சிம்புவுக்கு வந்து முதல் சாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கான்ட்ரவர்ஷியலா கொண்டு போகக்கூடிய ஆட்கள் அதுதான். இப்போ அப்படி இல்லை, அப்படி சொல்லாதீங்க, இப்படி வாங்க நீங்க. இவர் வந்து ஒரு காதல் மன்னன். யார் காதல் மன்னன்? கமல். காதல் இளவரசன் யாரு? சிம்பு. முடிச்சிட்டிங்களா? நீங்களே வந்துட்டீங்க. சரிங்களா? நீங்களே வந்துட்டீங்க. அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் விமன் ஆடியன்ஸு யூத் கேர்ள்ஸை கொண்டு வரணும்னா அங்கே வந்து பார்க்கணுன்னா அது வந்து விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார். உங்களுக்கு தெரியும்ல, அவர் யங்ஸ்டர்ஸையும் ஃபீமேல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும். அவர் வந்து இப்போ எப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் நயமாக பேசக்கூடியவங்களும் வேணும், அதே மாதிரி ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற ஆடியன்ஸை கவர் பண்ணணும். அப்போ விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார். அப்போது ஓவரால் வந்து இந்த சமூக வலைதளத்தில் எல்லாருடைய ஓட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு அதிகமாக இருக்குது. 10 பேர்னா இப்போ ஒரே ஒரு இதில் ஃபேஸ்புக்லேயே பார்க்குறோம், ட்விட்டரில் பார்க்குறோம். ஒரு 10 பேர்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இல்லை 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா சிம்புன்றாங்க. மீதி இருக்கிறது தலா 2 பேருன்றாங்க. இப்போ அந்த ஓட்டிங்கில் பார்த்தாலே சிம்பு தான் வந்து வராரு. பட் சிம்பு வருவாரான்னு சொல்ல முடியாதுன்னா தக் லைஃபு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷ படம் இருக்கு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட். இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வருவாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போதான் ஆமா, இப்போ அதுதான் சொல்றேன். இப்போதான் வந்து ஒரு படம் வந்து ஹிட் படங்கள் கொடுத்து இப்போ வந்து தக் லைஃப் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்குற படமா இருக்கு, பெரிய பேனர். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்களும் இருக்கான், தேசிங்கராஜா, இன்னும் சில படங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்து பிக் பாஸ் வந்து இப்போ ஆனால் வந்து மக்கள்கிட்டயே ஒரு பார்வை இருக்குது. அதுதான் அங்கே பார்க்குறோம் நம்ம. அரவிந்த் சாமி 2 பேர் ஒருத்தர் சொல்கிறாரு, பிரகாஷ்ராஜ் 2 பேர் சொல்கிறாங்க, பார்த்திபன் 2-3 பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 பேர் யார் சொல்லணும்னு கேட்டால் சிம்புன்னு ஒரு நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் யார் கரெக்டாக சூட்டபுளாக இருக்குன்னா சிம்பு தான்ன்ற மாதிரி. ஸோ மக்கள் பார்வை இப்படி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், யாருக்கு என்ன ஹோப் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி.